إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது குறிப்பாக இந்த ஒரு கோடை காலம், வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. வெப்பம் அதிகமான ஒரு காலம். இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் இதைவிட அதிக ஒரு வெப்பமாக காலமாகத்தான் இருக்கும். இதற்கு பல காரணங்கள் அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டாலும் கூட, குளோபல் வார்மிங் என்று சொல்வார்கள். மேலும் இந்த ஓசோனுடைய அந்த லேயர், அதில் ஏற்பட்ட ஒரு ஓட்டை என்று சொல்வார்கள், அல்லது வாகனங்களுடைய பொல்யூஷன் என்று சொல்வார்கள். இப்படி பல காரணங்களை சொன்னால் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இது நரக வெப்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நரகம் விடக்கூடிய ஒரு பெருமூச்சு தான் இங்கே நாம் உணரக்கூடிய அதீதமான வெப்பம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே வரக்கூடிய செய்தி, வஸ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் யா ரப்பி அகல பஅலி பஅலா. இந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுமாம், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிடுகிறது. அகல என்று சொன்னால் சாப்பிடுகிறது என்று அரபியிலே அர்த்தம். இந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுமாம், என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிடுகிறது, நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தின் இடத்திலே சொல்வானாம், உனக்கு 2 வாய்ப்புகள் தருகிறேன். கோடை காலத்திலே ஒரு பெருமூச்சு விடுவதற்கும் குளிர்காலத்திலே ஒரு பெருமூச்சு விடுவதற்கும் உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அப்படி விடக்கூடிய அந்த பெருமூச்சு தான் கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய கடுமையான வெப்பம், குளிர்காலத்திலே ஏற்படக்கூடிய கடுமையான குளிர்ச்சி என்று சொன்னார். இப்போ நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம், உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா இயற்கை மாற்றங்களும், குறிப்பாக இந்த வெப்பம் நரகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெப்பம் கடுமையாக ஆகும் பொழுது நீங்கள் லுஹருடைய தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த கடுமையான வெப்பம்
நரகத்தினுடைய மூச்சு காற்றின் வெளிப்பாடாகும் என்று சொன்னதை புகாரி, முஸ்லீம் போன்ற பல ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல பாருங்கள், எல்லாமே இந்த ஒப்பீடு என்பது நரகத்தில் இருந்து இருக்கக்கூடிய வெப்பமோ அல்லது அதனுடைய குளிர்ச்சியோ தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை நோய்வாய்ப்பட்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னார்கள், அல் ஹும்மு மின் ஃபௌஹி ஜஹன்னம். இந்த காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய வெப்பத்தின் வெளிப்பாடு. ஃபஅப்ரிதுஹா பில் மா, தண்ணீரை கொண்டு நீங்கள் அதை தணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப பாருங்கள், எல்லாமே ஒரு தொடர்போடு இருக்கு. நரகம் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்திலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை நரகத்தினுடைய வெப்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வேளையிலே ஒரு சிறிய ஆய்வை நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சூரியனிலே இருந்து வரக்கூடிய வெப்பம், ஏறத்தாழ சூரியன் என்பது 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தி. அந்த சூரியனுடைய மேற்பரப்பு, அதனுடைய கதிர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பம் என்பது ஏறத்தாழ 6000 டிகிரி செல்சியஸ். அதனுடைய மைய பகுதியிலே வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பம் என்பது ஏறத்தாழ 1,00,000 டிகிரி செல்சியஸ். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே சூரியனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனுடைய உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில நேரங்களிலே இன்றைக்கு பேசிக்கொள்கிறார்கள், நம்ம வீட்டிலே ஏசி கூட சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்ன? அதீதமான வெப்பம். அப்ப இந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே அப்படிப்பட்ட உஷ்ணமான சூரியனை எடுத்து என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவான். அப்போ இன்னும் பாருங்கள், இந்த உலகத்திலே போருக்கு பயன்படுத்தக்கூடிய வலிமையான ஆயுதங்கள் எதுவென்று சொன்னால், முன்பெல்லாம் அந்த வாள் கத்திகளை வைத்து போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எல்லாமே என்னது? அணுகுண்டுகள், அட்டாமிக் பாம் என்று சொல்லக்கூடிய அணுகுண்டுகளை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு வல்லரசு நாடுகள் எல்லாம் மற்ற உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 2ஆம் உலக போரிலே அமெரிக்கா முதலாக போட்ட அந்த அணுகுண்டு, அது அந்த ஹிரோஷிமாவிலே போட்ட அணுகுண்டு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லாமே வெப்பம்தான். அணுகுண்டு என்று சொன்னால் அதனுடைய கதிர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அதீதமான வெப்பம். அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தான் பல உடல்கள் கருகி விடுவதை பார்க்கிறோம். அது அந்த அணுகுண்டு விழக்கூடிய அந்த வெப்பம் எவ்வளவு என்று சொன்னால் ஏறத்தாழ 6000 டிகிரி செல்சியஸ். அந்த அணுகுண்டினுடைய தாக்கத்தினால் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 2,00,000 பேர். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இந்த நரக நெருப்பு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலக நெருப்பை போன்றது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்தது. நாம் இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த நெருப்பு 70 மடங்கிலிருந்து குறைக்கப்பட்டு 1 மடங்காக ஆக்கப்பட்டு, அதையும் 2 முறை அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்து அதனுடைய வீரியத்தை குறைத்து நமக்கு தந்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் அந்த நெருப்பை நாம் பயன்படுத்த முடியாது, சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப அதனுடைய தன்மை, அதனுடைய வீரியத்தை அல்லாஹ் குறைத்து, வெப்பத்தை குறைத்து நம்முடைய பயன்பாட்டுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகவே நரக நெருப்பு என்பது 70 மடங்கு சூடேற்றப்பட்ட நெருப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா எப்படி சூடாக்குவான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் 1000 ஆண்டுகள் அந்த நெருப்பை சூடாக்குவான். அப்படி சூடேற்றப்பட்ட அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக மாறும். மறுபடியும் 1000 ஆண்டுகள் அந்த நரக நெருப்பை அல்லாஹ் சூடேற்றுவான். அது வெண்மை நிறமாக மாறும். இறுதியாக மறுபடியும் அல்லாஹ் 1000 ஆண்டுகள் அந்த நரக நெருப்பை சூடேற்றுவான். அது கருப்பு நிறமாக மாறிவிடும், இருட்டாக ஆகிவிடும்.
அப்ப நரக நெருப்பு என்பது இருட்டாக இருக்கும், கண்ணங்கரேர் என்று இருக்கும், கடுமையான வெப்பத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அன்பிற்கினவர்களே, இப்படிப்பட்ட சூழலிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ நரகம் என்பது காபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் அந்த பாவிகளுக்கும் மட்டும்தான் அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று. எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அந்த கோடை வெயிலை சமாளிக்க முடியாத நாம், இதனுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நாம் நரக நெருப்பை பற்றி என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? எவ்வளவு கடுமையான வேதனை தரக்கூடிய அந்த நெருப்பு. இன்றைக்கு பலரும் அலட்சியமாக சொல்வதை பார்க்கிறோம். நரகம் தானே, அல்லாஹ் தந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். மறுமை தானே, அல்லாஹுடைய விசாரணை தானே, நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம். அதனால் என்ன? இன்னும் சிலர் சொல்கிறார்கள், யூதர்கள் சொல்வதை போல. எப்படி சொல்றாங்க தெரியுமா? எங்களை சில காலம் நெருப்பு தீண்டும். யூத நசாராக்கள் சொல்வதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த நரக நெருப்பு என்பது எங்களை சிறிது காலம்தான் தீண்டும், பிறகு நாங்கள் சொர்க்கத்திற்கு மாற்றப்படுவோம் என்று அலட்சியமாக வாழக்கூடிய மக்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஈமான் கொண்டிருந்தால் கூட நாம் அல்லாஹ்வுக்கான எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் செய்யவில்லை என்று சொன்னால், தொழுகையில ஈடுபடவில்லை என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடவில்லை என்று சொன்னால், நமக்கான தண்டனையும் காபிர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய தண்டனையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலே யதுஹுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்திலே மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர் இறுதியாக சொர்க்கத்துக்கு செல்வார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர சொர்க்கம் நரகம் என்பது, சொர்க்கம் என்பது மூமின்களுக்காக, நரகம் என்பது முஸ்லிம்களுக்காகவும் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக நெருப்பினுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வெப்பம் என்பது அடிக்கடி மாறக்கூடியது. இன்றைக்கு வெப்பமாக இருக்கும், சில மாதங்கள் சென்ற பிறகு அது குளிருடைய அந்த மாதமாக மாறும், அல்லது வேறு மாதிரியான ஒரு சீதோசன நிலை மாற்றப்படும். இங்கே நிரந்தரமாக வெப்பம் இருக்காது. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், இந்த வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வார்கள், தங்களுடைய இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆனால் நரகத்தினுடைய வெப்பம் என்பது மாறக்கூடியது கிடையாது, ஒரே நிலையில தான். என்றைக்கும் அதனுடைய பருவ காலங்கள் மாறாது. அந்த நரகத்திலே ஒருவர் தூக்கி எறியப்பட்டால் அவருக்கு அங்கே நெருப்பு கொஞ்சமாகவும் கூடவும் இருக்காது, ஒரே அளவிலே தான் இருக்கும். அந்த வேதனையும் அதே மாதிரித்தான் இருக்கும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், அந்த மனிதர்களை நரக நெருப்பிலே போட்டு எரிக்கும் போதெல்லாம் அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும். இந்த வலியை உணரக்கூடிய அந்த தன்மை மனிதனுடைய தோளுக்கு இருக்கிறது. அந்த தோல் கருகிவிட்டது என்று சொன்னால் அந்த உடலிலே எந்த வலியும் நமக்கு தெரியாது. இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நரகத்திலே புகுத்துவோம். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய தோல் கருகிவிடுமோ அப்படியே விட்டுவிட மாட்டான் அல்லாஹ், மறுபடியும் புதிய தோள்களை அவர்களுக்கு உண்டாக்குவான். மறுபடியும் நரகத்தினுடைய வேதனை அவர்களுக்கு தொடரும். லியதூக்குல் அதாப், அவர்கள் அந்த வேதனையை சுவைப்பதற்காக. இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா நரகத்திலே மனிதர்களை வேதனை செய்வதற்காக இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கு அன்ஃபுசிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, உங்களையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் உங்களுடைய நெருங்கிய உறவுகளையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், அதனுடைய எரிபொருட்கள் மனிதனும் கற்களும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அப்ப இங்கே பாருங்க,
அல்லாஹ் தாலா சொல்லி இங்கே பாருங்க, அல்லாஹ் தாலா நெருப்பை ஏன் பிரதானமான ஆயுதமாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால், எத்தனையோ வலிமையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நரகத்திலே மனிதனை வேதனை செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதம் நெருப்பு. காரணம் தெரியுமா? இந்த நெருப்பு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை போல எந்த ஒரு ஆயுதமும் ஏற்படுத்த, நெருப்பு உண்டாக்கக்கூடிய பாதிப்பை போல வேற எந்த ஆயுதமும் உண்டாக்காது. சாதாரணமாக ஒரு நெருப்பினுடைய அருகிலே நாம் செல்ல முடியாது, அந்த உஷ்ணம் நம்மை தாக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த நரகத்திலே அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா, அவர்கள் முகம் குப்புற அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், உயிரோடு இருக்கவும் மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்? மரணிக்கவும் மாட்டார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு மௌத்தும் வராது, அங்கே அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஹயாத்தாகவும் இருக்க மாட்டார்கள், உயிரோடும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையைத்தான் அங்கே நரக நெருப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போல இன்னொரு வித்தியாசத்தை பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் மூட்டக்கூடிய நெருப்பு, அது எந்த இடத்திலே மூட்டுகிறோமோ அந்த இடத்திலே இருந்து ஒரு பக்கமாகத்தான் சிலரை தாக்கும் அல்லது அந்த இடத்திலே தாக்கத்தை உண்டாக்கும். ஆனால் நரக நெருப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யௌம யஹ்ஷாஹுமுல் அதாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் வ யகூலு தூகு மா குன்தும் தஅமலூன். அந்நாளில் அவ்வேதனை, அந்த நரக நெருப்பினுடைய வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்போது இறைவன் சொல்வான், நீங்கள் செய்து கொண்டிருந்த பாவத்திற்கான அந்த தண்டனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப அவர்களுடைய கால்களுக்கு அடியிலிருந்தும் அந்த நெருப்பு வரும், மேலிருந்தும் வரும். சுற்றி அந்த நெருப்பு அவர்களை எங்கும் தப்பி சென்று விடாமல் அவர்களுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே எச்சரிக்கிறான், இந்த நரக நெருப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் என்று. இந்த உலகத்திலே நாம் இந்த வெப்பத்தால் பாதிக்கப்பட்டோம் என்று சொன்னால் சற்று நேரம் ஆற்றங்கரைக்கு செல்வோம், அங்கே நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும், அல்லது கடற்கரைக்கு செல்வோம், அங்கே காற்று வீசும். நரகத்திலே நெருப்பு இருக்கும், அங்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஆறுகள் ஓடைகள் அனைத்தும் கொதிக்கப்பட்ட நீராக இருக்கும். அதான் வித்தியாசம். அப்ப எல்லாமே அங்கே இருக்கும். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அங்கே நீரோடைகள் ஆறுகள் எல்லாமே நெருப்பாலான ஆறுகளாக இருக்கும். நாம் எவ்வளவு தூரம் இந்த நரக நெருப்பை பற்றி அஞ்ச வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி எல்லாம் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மின் வராஇஹி ஜஹன்னம், அவனுக்கு முன்பாக நரகம் இருக்கிறது. வயுஸ்கா மின் மாஇன் ஸதீத், அவர்களுக்கு துர்நாற்றமுடைய சீல் என்ற அந்த பானம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் அதை சிரமத்தோடு சிறிது சிறிதாக விழுங்குவான், எனினும் அவனுடைய தொண்டையிலே அது எளிதிலே இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும். வயஅதீஹில் மௌத்து மின் குல்லி மகானின் வமாஹும் பிமையித்தின், ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு அந்த மரணம் வந்து கொண்டிருக்கும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஆசைப்படுவான், மௌத்தை கண்டு பயப்படுவான், இந்த உலகத்திலே மரணிப்பதை விட்டு மிரண்டோடுவான். அவனுக்கு இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நரகத்திலே ஒரு மனிதன் அந்த நரக நெருப்பிலே புகுத்தப்பட்டான் என்று சொன்னால் அங்கே அவன் மரணிக்கத்தான் ஆசைப்படுவான், வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருக்காது. யா அல்லாஹ், எனக்கு இந்த மரணத்தை கொடு, இந்த நரக நெருப்பிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது, மன உளைச்சலை உண்டாக்கக்கூடியது அந்த வீரியமான நரக நெருப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு திசையிலிருந்தும் அந்த மரணம் அவனுக்கு வந்து கொண்டிருக்கும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். மேலும் அவனுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்தும் கொடிய வேதனை வந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
அன்பிற்கினியவர்களே, இப்படி நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த நெருப்பினுடைய தாக்கம், அதனுடைய அந்த வீரியம் எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு மூமினும் அறிந்து அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அதே போல பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நரகவாசிகளுக்கு பசியை உண்டாக்குவான் அல்லாஹ். 1000 ஆண்டுகள் அவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டான். 1000 ஆண்டு என்பது எவ்வளவு கணக்கு என்பது அல்லாஹ் அறிந்தவன், நமக்கு தெரியாது. 1000 ஆண்டுகள் அவனை பசியிலே அல்லாஹ் வைப்பான். பசி பசி என்று கதரும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு என்பது விசச்செடியும் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளி செடியும், அதுவும் நெருப்பாகத்தான் இருக்கும். முட்கள் நிறைந்த அந்த கள்ளி செடி அதுவும் நெருப்பாகத்தான் இருக்கும். அதை அவன் ஒட்டகம் விழுங்குவதை போல விழுங்குவான். அது அவனுடைய வயிற்றுக்குள்ளே சென்று விட்டால் அவனுடைய குடல்கள் துண்டு துண்டாக சிதறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எச்சரிக்கையை நாம் அன்பிற்கினியவர்களே, இந்த நரக நெருப்பு என்பது மிகவும் கடுமையானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பாருங்கள், அல்லாஹ் தஆலா மறுமையிலே அந்த நரகத்திலே ஒரு ஓடை இருக்குமாம். அந்த ஓடை, அதனுடைய பெயர் வயல். வயல் என்று சொன்னாலே கெட்டது என்று அர்த்தம். பல குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வயல் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தொடங்குவான். அப்ப இந்த வயல் என்ற அந்த ஓடை அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுமாம். யா அல்லாஹ், இதனுடைய நாற்றத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படி சொல்லுமா? இதனுடைய நாற்றத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஆகவே அதிலிருந்து என்னை தூரமாக்கி என்று அந்த வயல், அந்த ஓடை அல்லாஹ்விடத்திலே முறையிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அந்த பானத்தை நரகவாசிகளுக்கு கொடுப்பான் அல்லாஹ். அதை குடிக்க மறுப்பார்கள். மலக்குமார்கள் அவர்களுடைய தலையிலே சம்மட்டியால் அடித்து அதை குடிக்க வைப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதிலிருந்து ஒரு குவளை, அந்த வயல் என்ற ஓடையில் இருந்து ஒரு குவளை நீரை அள்ளி இந்த பூமியிலே தெளித்தோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே உள்ள அத்தனை பேரும் நாற்றமடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். அதே போல பாருங்கள், இந்த உலகத்திலே யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ சொர்க்கமும் நரகமும் அருகருகே இருக்கும். ஆராஃப் என்று சொல்வார்கள். அதற்கு இடையிலே ஒரு சுவர் இருக்கும். சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சந்தித்துக் கொள்வார்கள். அது நமக்கு எப்படி என்று அல்லாஹ் தான் அறிந்தவர். எப்படி பார்த்துக் கொள்வார்கள், எப்படி பேசிக் கொள்வார்கள், அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். என்ன செய்வார்கள் தெரியுமா? நரக நெருப்பினுடைய வேதனையை சுவைத்து அதனுடைய அந்த கொடுமையான உணவுகளை தின்று சகிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்வார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி. அந்த நரகவாசிகள் அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள், அன் அஃபீலு அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பானங்கள், அந்த குடிநீர், இவற்றிலிருந்தும் அல்லாஹ் கொடுத்த சுவையான உணவுகளில் இருந்தும் எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்போது சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். காஃபிர்களுக்கு அல்லாஹ் இதையெல்லாம் ஹராமாக்கி விட்டான், உங்களுக்கு அது கிடைக்காது என்று சொல்வார்கள். அதே போல பாருங்கள், சிந்தித்து பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் முன்பு சொன்னது போல வெப்பம் அதிகமாக இருந்தால் அதை தணிப்பதற்காக சில ஏற்பாடுகளை நாம் செய்வோம். ஏசியை போட்டுக்கொண்டு வீட்டிலே இருப்போம், அல்லது குளிர்ச்சியான பானங்களை அருந்துவோம், அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வோம். நமக்கு சற்று ஓய்வு கிடைக்கும், ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம். ஆனால் நரகத்திலே அவர்கள் தொடர்ந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நிமிடம் கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படாது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். நரக வேதனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கூட மூச்சு விடுவதற்கு அவர்களுக்கு அவகாசம் இருக்காது. அவர்கள் சொல்வார்கள், இவ்வேதனையை எங்களுக்காக ஒரு நாள் மட்டும் இலேசாக்கும்படி உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த நரகவாசிகள் மலக்குமாரிடத்திலே சொல்வார்களாம். 40வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரொம்ப தாங்க முடியல, ஒரு நாள் எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை,
நாளைக்கு நாம் அதே நரகத்துக்கு தான் போறோம். இருந்தாலும் கொஞ்சம் நாம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாள் எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த காவலாளிகள், அந்த மலக்குகள் சொல்வார்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி ஏளனமாக சொல்வார்களாம் மலக்குமார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் அந்த காபிர்களுடைய பிரார்த்தனை வழிகேட்டில் இல்லாமல் இல்லை. சிந்தித்து பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அதற்கு நேர்மாறான வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை. சொர்க்கத்தினுடைய இன்பங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் எப்படி இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா தஅலமு நஃப்சுன் மா ஊஃபிய லஹு மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஉம் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே தரக்கூடிய அந்த கண் குளிர்ச்சி, அந்த இன்பமான வாழ்க்கை எந்த ஒரு மனிதனும் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் சஜ்தாவிலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு நேர்மறையான வாழ்க்கை நரக வாழ்க்கை. அப்ப இந்த துனியாவோடு தொடர்புடையவர்கள், இந்த உலக வாழ்க்கையை சாஸ்வதம் என்று வாழக்கூடியவர்கள், இந்த உலக வாழ்க்கையை நமக்கு போதும், மறுமையை பற்றிய கவலை இல்லை. சிலருக்கு அலட்சியம் எப்படி தெரியுமா? நாம் களிமா சொல்லிவிட்டால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான் என்ற ஒரு அகங்காரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை இப்படி எந்த ஒரு நன்மையும் செய்யாமல், அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு இபாதத்தும் செய்யாமல் மிக அலட்சியமாக ஒரு நாள் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, ஒரு நொடி அந்த நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான் குர்ஆனிலே, இந்த நரக நெருப்பினுடைய வேதனையை இவர்கள் எப்படி சகித்துக் கொள்ள போகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுக்கு எப்படியெல்லாம் பாருங்கள் ஆடைகள் அணிவிப்பான். இந்த உலகத்திலே நாம் எப்படி விதவிதமான ஆடைகளை அணிவிக்கிறோமோ, அணிகிறோமோ, பட்டு ஆடைகள் அல்லது எவ்வளவோ விலை உயர்ந்த ஆடைகளை இந்த உலகத்திலே போட்டு நாம் அழகு பார்க்கிறோமே, அங்கே அல்லாஹ் நரகவாசிகளுக்கும் ஆடை கொடுப்பான். அது எப்படிப்பட்ட ஆடை என்று சொன்னால், மூமின்களும் மூமின் அல்லாதவர்களும் இருதரப்பாரும் தம் இறைவனை பற்றி தர்க்கிக்கிறார்கள். ஆனால் எவர் இறைவனை நிராகரித்தாரோ அவர்களுக்கு நெருப்பிலிருந்து ஆடைகள் தயாரித்து கொடுக்கப்படும். கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுடைய தலைமேல் ஊற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஆடை உடம்பை இறுக பற்றி கொண்டு அப்படியே டைட்டாக இருக்கும் என்று, இடைவெளி இருக்காது. அந்த கீழ் என்று சொல்லக்கூடிய தார் ஆடைகள், அந்த ஆடைகளுக்கும் மனித உடலுக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இருக்காது, அளவெடுத்து தைத்ததை போல இருக்கும். நினைச்சு பார்க்கிறோமா எப்படி ஒரு கொடுமையான ஒரு நிலை. இங்கே ஒரு அரை மணி நேரம் ஏசி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் எப்படியெல்லாம் கவலைப்படுகிறோம், மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இல்லையா? இந்த வெப்பத்தை நாம் எப்படி சகித்துக் கொள்கிறோம்? இதுவே தாங்க முடியல. ஆனால் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். நரகத்துக்கு போனா அல்லாஹ்வுடைய விசாரணை தானே நாங்க பார்த்துக்கிறோம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் கருணையாளன், ஆகவே எங்களை மன்னிப்பான் என்று சொல்லி இந்த உலகத்திலே பாவங்களிலே மூழ்கி கிடக்கூடிய எத்தனையோ மூமின்களை பார்க்கிறோம். ஈமான் கொண்டு விட்டோம், போதும், எங்களுக்கு எந்த நல்ல அறங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று அலட்சியமாக வாழக்கூடிய மக்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினவர்களே, அல்லாஹ் தஆலா அங்கே ஆடை மட்டுமல்ல போர்வை கொடுப்பான் அந்த மனிதனுக்கு. அந்த போர்வை எப்படி இருக்கும்? அதுவும் நெருப்பால் இருக்கும். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த நரகத்திலே இருக்கும். என்ன ஒரே வித்தியாசம் என்று சொன்னால், எல்லாமே வெப்பமாக இருக்கும், எல்லாமே நெருப்பாக இருக்கும். அன்பிற்கினவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப எல்லாம் இது போன்ற ஒரு காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய தொடர்பை விட்டு விலகி இருக்கிறோம். மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதில்லை. இன்னும் சிலர் இபாதத்து செய்தால் கூட அதிலே பிதஅத்தான காரியங்களை நுழைத்து பாவங்களிலே மூழ்கி கிடக்கிறோம். அலட்சியமாக இருக்கிறோம். பிதஅத்து செய்யக்கூடிய மக்களிடத்திலே போய் கேட்டால் நாங்கள் நன்மையைத்தான் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அலட்சியமாக வாழ்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த பிதஅத் என்பது நம்மை நரகத்திற்குள்ளே தள்ளக்கூடியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனையோ மக்கள்
இபாதத்து செய்தால் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த மனிதரை மன்னித்தால் அன்றி அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. பல விஷயங்கள் இருக்கின்றன அன்பிற்கினியவர்களே. ஆகவே இந்த நரக நெருப்பு என்பது கடுமையான ஒரு ஆயுதமாக இருக்கிறது, கடுமையான வலிமையான வெப்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவற்றை அஞ்சி அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுவோமாக. அந்த நரக நெருப்பு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமன் ஸுஹ்ஸிஅ அனின் நாரி ஃபஉத்ஹுலுல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எப்படி சொல்றான்ல, நரக நெருப்பை விட்டு முழுவதுமாக வெளியாகி கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியில வர்றதில்லை. நரக நெருப்பை விட்டு முற்றிலும் பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த முதல் ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, யுல்க ஃபின் நாரி ஃபயகூலு ஹல் மின் மஸீத். 4850வது ஹதீஸ். நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொள்ளும். நரகம் சொல்லுமாம், பெருமை அடிப்பவர்களுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது சொர்க்கம் சொல்லுமாம், எனக்கு என்ன நேர்ந்ததோ, மக்களிலே பலவீனமானவர்களும் கீழ் நிலையிலே உள்ளவர்களும் என்னிடத்திலே அதிகமாக வருகிறார்கள். பலவீனமா நம்ம இன்னைக்கு அலட்சியமா பார்க்கிறோம். ஏழையா இருந்தா அப்படி அலட்சியமா பார்க்கிறது. சொர்க்கத்துக்கு யார் முதல்ல போறது? ஏழைகள் தான். அப்ப அந்த சொர்க்கம் சொல்லுது, என்னிடத்திலே வரக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள், கீழ்நிலையிலே உள்ளவர்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பார்த்து சொல்வானாம், நீ என்னுடைய அருள், உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு அருள் புரிகிறேன். நரகத்தை பார்த்து சொல்வானாம், நீ என்னுடைய வேதனை, உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலரை வேதனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் நரகத்திலும் மனிதர்களை கொண்டு போய் போடுவான். அப்படி போடக்கூடிய நேரத்திலே நரகம் நிரம்பி விடுமாம், சொர்க்கம் நிரம்பி விடுமாம். நரகத்திலே போட போட அது கேட்குமான், யுல்க ஃபின் நாரி ஃபயகூலு ஹல் மின் மஸீத். இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று அந்த நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். போட போட என்ன ஆகும்? அது நிரம்பாது. இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பார்கள். நரகம் சொல்லும், இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று கேட்கும். ஹத்தா யல கதமஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைப்பார். அப்போது அது சொல்லும், ஃபதகூலு கதி கதி. போதும் போதும் என்று அந்த நரகம் சொல்லும். நரகம் என்பது அதிகமான மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். சிந்தித்து பார்க்கிறோம். சொர்க்கம் என்பது என்னது? போட்டி எதுக்காக இருக்க வேண்டும்? எந்த இடத்திலே குறைவாக மக்கள் போறாங்களோ அங்கதான் போட்டி இருக்கும். என்ன, அந்த இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணும். ஏன்னா மிக கம்மியான மக்கள் அங்கு போறாங்க. நல்ல அமல் செய்யக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஈமானிலே உறுதியான மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். நரகவாசிகள் காஃபிர்களாகவும் இருப்பார்கள், ஃபாசிக்குகளாகவும் இருப்பார்கள், முஷ்ரிக்குகளாகவும் இருப்பார்கள், முஸ்லீம்களாகவும் இருப்பார்கள். அப்ப எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நாம் செய்யாத அந்த அமல்களுக்காக, நல்ல அறங்களுக்கான அந்த தண்டனையை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அல்லாஹ் நாடினால் ஒரு நாள் நாம் சொர்க்கத்திற்கு மாற்றப்படுவோம். அதுவும் எப்போது என்று சொன்னால், நம்முடைய ஈமானிலே ஷிர்க் என்ற அந்த கலப்படம் இல்லாமல் இருந்தால். ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொல்வானாம் மலக்குகளிடத்திலே, ஒரு நாணயம் அளவிற்கு யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்திற்கு மாற்றுங்கள்.
பிறகு சொல்வானாம், அரை நாணயம் அளவுக்கு யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்திற்கு மாற்றும். இப்படி ஈமானுடைய அளவுகோலை வைத்து ஒரு நாள் முஸ்லீம்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் அவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள், எவ்வளவு வேதனை அவர்களுக்கு தரப்படும். அலட்சியமாக இருக்க வேண்டாம் அன்பிற்கினிய சகோதரர்களே, அலட்சியம் வேண்டாம். எந்த நிலையிலும் இன்றைக்கு மௌத்து வருது. இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு காலத்துல பார்த்தோம் வயசான நிலையில மரணிப்பார்கள். இன்றைக்கு அப்படியெல்லாம் யாரும் கேரண்டி கொடுக்க முடியல. சிறு வயது மௌத்துக்கள் இன்றைக்கு அதிகமாக நடக்குது. எந்த நிலையில நாம மரணிக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. நாளை நாளை என்று அமல்களை தள்ளி தள்ளி போடக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு தொழுது கொள்வோம், நாளைக்கு குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்று அலட்சியமாக வாழக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய ஈமானிலே உறுதியானவர்களாகவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த ஆபிதுகளாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை மறுமையிலே மன்னித்து நம் அனைவரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த சாலிகான மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று ஒவ்வொருவரும் துவா செய்து என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.